ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே. நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த நீளம் வருவாங்க காராமணி. அடுத்த பூ இன்னைக்கு இது காலையில் பூத்துருந்துச்சு. இந்த பூ இப்போ நல்லா சுருங்கிடுச்சு. அடுத்தாப்ப காயாயிரும். இதுவுமே பார்த்துக்கோங்க விவர்ஸ், இப்போ தான் மண்ணை போட்டு மூடினேன். வெளியே தெரிஞ்சுக்கிட்டே வருது முள்ளங்கி வந்து. இந்த பாருங்க, இதில் ரொம்ப தெரிஞ்சிச்சு. இதே இப்போ தான் மண்ணை போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த பாருங்க எவ்வளோ நேரம் தெரியுது பாருங்க. மண்ணை போட்டு மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது அப்படி தான் வருமா என்னன்னு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம் நான் முள்ளங்கி போட்டு விதை போட்டு முளைக்க வைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது. எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேறு ஒன்றும் இல்லை, மாட்டு சாணத்தை காயப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், மாட்டு சாணத்தை அப்படியே எட்டுவாங்க. பச்சையாகவே எட்டு வந்து என்ன செய்யுங்க, ஒரு வாரம் தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை என்ன செய்யுங்க, வடிகட்டி இதை செடிகள் கொடுங்க. செடி நல்லா அருமையாக வளரும். நம்ம ஒரு வாரம் அதை வந்து புளிக்க வச்சிடறோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும். அதனால் நீங்கள் இதுவுமே பயன்படுத்தலாம். இதுவுமே இயற்கை உரம் தான். சூப்பராக செடி வளரும். இதே நம்ம எல்லா காய்கறி செடிக்கு கொடுக்கலாம். தக்காளி, இந்த செவ்வந்தி கண்ணுக்கு, இந்த சோளம்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கிட்டு தக்காளி செடி இருக்குது, கருவேப்பிலை கன்று இருக்குது, வெண்டைக்காய் செடி. எல்லாத்துக்குமே என்ன செய்ய விட்டுலாம், இதை ஏற்கனவே காலைல ஒரு இடம் தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம எப்பயும் ஃபெர்டிலைசருங்கனால ஒரு அரை கப்பு மட்டும் ஊற்றுனா போதுமானது. ஏன்னா அப்போனா தான் அது வந்து வெளியேறாது. நம்ம உரம் ஊற்றினோம்னா அது வெளியேறக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். செடிகளுக்குள் உள்ளேயே இருந்தால் தான் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வளரும். அதே மாதிரி இந்த நித்திய மல்லிக்கு என்ன செஞ்சு விட்டுருவோம், இதே கொடுத்து விட்டுருவோம். ஏற்கனவே மாட்டு சாணம் காஞ்சதை வச்சோம்ல, இது வந்து பச்சை சாணத்தை ஒரு வாரமாக என்ன செஞ்சுட்டு, அந்த சாணம் எட்டு வந்து அன்னைக்கவும் இதை ஊற வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ தான் என்ன செய்கிறேன், அதை செடிகளுக்கு கொடுத்து விட்றேன். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதை எல்லாம் ஃபுல்லும் கட் பண்ணி விட்டேன். லெமனை எவ்வளோ நல்லா வந்திருக்கும் பாருங்கள். கட் பண்ணி விட்டோம்னா சரி, நம்ம தொட்டிலே விட என்ன செய்யலாம், காய் பறிக்கலாம். அதுதான் கட் பண்ணி விட்டுக்கிட்டே வரேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா தழுத்துருச்சு பாருங்க பஸ். அது மாதிரி பீட்ரூட் மேலே இருக்க முகப்பை மட்டும் வெட்டி வச்சேன். அதுவும் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வருது பாருங்கள். ஏற்கனவே ஒன்று நம்ம வச்சு இப்போ குறைஞ்சது 4 மாதம் 5 மாதம் இருக்குன்னு நினைக்கேன். அதுவுமே 6 மாதத்துக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா சரி, நம்ம அடியிலேருந்து என்ன செய்யும், பீட்ரூட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இதில் கொஞ்சம் மிளகாய் நல்லா பருத்துருச்சு பஸ். இது இந்த வருங்க, இது மிளகாயே குட்டி மிளகாய் தான். உங்களுக்கு இவ்வளோதான் வருது, இதுக்கு மேலே வரலை. அந்த மிளகாய் அங்கங்கே கிடக்கு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த வருங்க, அங்கங்கே குட்டி குட்டியாகவும் கிடக்குறாங்க. நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தாப்புல இந்த பீட்ரூட்டையும் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம், ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள் விவர்ஸ், இந்த பாருங்கள் மேலே வரைக்கும் தெரியுது பாருங்கள் பீட்ரூட்டு. அடியிலையுமே கிழங்கு வச்சுருக்குது. நம்ம இப்படி தான் எடுத்து இந்த அளவு தான் இருந்து என்ன செஞ்சோம், ஊனி வச்சிடணும். இவ்வளோ ஃபுல்லும் வளர்ந்துருக்கு. அடியிலையுமே கிழங்கு வச்சுருக்குது. நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூடுமான வரைக்கும் செடிகளுக்கு இயற்கை உரமாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். புதினா கட் பண்ணி எடுத்த பாரு, இவ்வளோ சூப்பராக தெளிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா செம்மையாக வாசம் இருக்குது. இது ட்ரூ இண்டிகோ. விதையை போட்டு இங்கிட்டு வந்து பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கே 4 செடி முளைச்சிருக்கு பாருங்கள். ட்ரூ இண்டிகோ, அவர் நீல அவரி. தேங்க்யூ.